பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருச்சி, திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டின் ரத்தினம். நகரத்திற்கு அப்பால் உள்ள பசுமையான வயல்களுக்கு காவிரி ஆறு உயிர் கொடுக்கிறது. கோயில் கட்டப்பட்ட பாறை 3.8 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உலகின் மிக பழமையான பாறை அமைப்புகளில் ஒன்றாகும். கோயில் மணிகளின் சத்தம் கீழே உள்ள கடைகளில் எதிரொலிக்கும். திருச்சி தெரு ஒருபோதும் தூங்குவதில்லை. தெருவோர வியாபாரிகள் இளநீர் மற்றும் இட்லிகளை விற்றனர். மல்லிகை மாலைகள் காற்றை நறுமணமாக்குகின்றன. ராதா என்ற 12 வயது சிறுமி பாடங்களில் புத்திசாலி, விளையாட்டுகளில் வேகமானவள். எப்போதும் வகுப்பில் முதலாவதாக இருப்பாள். அவள் அனைவராலும் போற்றப்பட்டாள். ஆனாலும் அவள் இதயம் ஒரு கேள்வியை சுமந்து கொண்டிருந்தது. வாழ்க்கை என்பது ஓடுவது, வெற்றி அடைவது, அதையே திரும்ப செய்வதுவா? இதையும் தாண்டி ஏதாவது உண்டா? ராதா பழங்கால கல் சுவரின் அருகே நின்றாள். தங்க கால் தடத்துடன் கூடிய ஒளிரும் தாமரை மெதுவாக பாறையில் தோன்றியது. அவள் அருகில் சென்று பார்த்தாள். சின்னத்தின் அடியில் செதுக்கப்பட்ட வார்த்தைகள் பிரகாசித்தன. திடீரென காற்று சலசலத்தது. ராதா தயங்கி தங்க கால் தடத்தை தொட்டாள். ராதா ஒரு பரந்த புதிருக்குள் இழுத்துச் செல்லப்பட்டாள். முடிவில்லா ஏணியுடன் ஞான் விளக்குகள் மின்னின. வேகமாக ஓடு என்று ஒரு குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது. ராதா வேகமாக ஓடினாள். அவள் வேகமாக ஓட புதிர்பாதை அவளை மூடியது. இந்த புதிர்பாதை நான் மிஞ்சணும். நான் அதை செய்தே ஆக வேண்டும். இருண்ட சந்துகளிலிருந்து நிழல் உருவங்கள் வெளிப்பட்டன. அவை வேகமாக ஓடு, பெரியதை வெல்லு என்று கிசுகிசுத்தன. ராதாவின் கண்களில் பெருமிதம் அதிகமாக தெரிந்தது. ஆனால் விரைவில் அவள் தரையில் சரிந்து விழுந்தாள். தூரத்தில் ஒரு கோயில் மணி ஒலித்தது. ராதா தலையை உயர்த்தினாள். ஒரு ஒளிரும் பாதை தோன்றியது. கடைசியில் ஒரு அமைதியான நிலவொளி முற்றம் இருந்தது. ஒரு துறவி அமைதியாக அமர்ந்திருந்தார். கண்கள் மின்மினி பூச்சிகளைப் போல ஒளிர்ந்தன. துறவி கண்களை திறந்து ராதாவை பார்த்து, குழந்தாய், வேகத்தால் பிரம்மை வெல்ல முடியாது. உன் கால்களுக்கு கீழே பார் என்றார். ராதா கீழே பார்த்தபோது ஒரு தங்க பாதம் பிரகாசமாக ஒளிர்வதை கண்டாள். மன்னனின் பாதம் ஞானம், உண்மை, கருணை பற்றியது. அதை பற்றிக்கொள், நீ கரையை காண்பாய். ராதா தன் கையை கால் தடத்தில் வைத்ததும் அந்த பிரம்மை மறைந்தது. நான் எல்லா நேரமும் ஓடக்கூடாது. நான் கரையை கண்டுபிடிக்க வேண்டும். அவள் அமைதியாக சிரித்தாள். நகரம் விழித்துக் கொண்டது. கடை வீதிகள் சலசலத்தன. பாறைக்கோட்டை உதய சூரியனில் ஒளிர்ந்தது. காவிரி சீராக பாய்ந்தது. ராதா அமைதியாக தெருவழியாக நடந்தாள். கால் தடம் தெரிந்த கோயில் சுவரை கடந்தாள். இப்போது கல் மட்டுமே தோன்றியது. வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு அவள் சிரித்தாள். பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்.